சங்கீதம் 62வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். தேவனை நோக்கி உங்கள் ஆத்துமா அமர்ந்திருந்தால் மாத்திரம் போதும். உங்கள் ஆத்துமா அமர்ந்திருந்தால் போதும். உங்கள் ஆத்துமா அங்கலாய்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஆத்துமா பதறி துடிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஆத்துமா அமர்ந்திருந்தால் போதும். நீங்கள் அமைதலாக இருந்தால் போதும். உங்களுக்கான எல்லா காரியங்களையும் நடப்பிக்கிறதற்கு அவர் போதுமானவர். உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கு அவர் போதுமானவர். உங்கள் குழப்பங்களை மாற்றுவதற்கு அவர் போதுமானவர். உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவதற்கு அவர் போதுமானவர். உங்களை கரம் பிடித்து உயர்த்துவதற்கு அவர் போதுமானவர். சொல்லுங்க, இனிமே நான் பதற மாட்டேன் ஆண்டவரே, இனிமே நான் அங்கலாய்க்க மாட்டேன், இனிமே அவிசுவாசங்களை நான் வெளிப்படுத்த மாட்டேன். காரணம், என் கண்மலையும் என் மீட்பரும் எனக்கு இரட்சிப்பை உண்டு பண்ணுகிறவரும் நீங்க ஒருவர் தான் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுவிக்கிறவர் நீர் ஒருவர் தான். கண்மலையே, அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே. சொல்லுங்க, ஆசை உறவிட மாட்டேன். விசுவாசத்தோட ஆண்டவரை பார்த்து என்னை ஆசை உறவிட சொல்லுங்க. என் சூழ்நிலைமைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் என்னை ஆசை உறவிட, நான் எவ்வளவு பலவீனனா இருந்தாலும் என்னை